மதிய வணக்கம் நண்பர்களே! அம்மா என் தேவன் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோதுமை மாவு அரைக்க நம்ம மிஷின் ஷாப் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை அரைப்ப இப்ப நம்ம மிஷின்ல குடுத்துருக்கோம். இது நம்ம அரைச்சு நம்மளுக்கு குடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம இது கோதுமை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு போன வாரமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவ நீங்களும் பார்த்து அதன்படி நீங்களும் செய்து பலனடைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதேபோல நீங்க அது மாவு மிஷின குடுத்துட்டு நம்ப அரைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு, அத நீங்க ஒரு கவர்லயோ, பேப்பர்லயோ கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க கண்டெய்னர்ல, ஸ்டீல் பாக்ஸ்ல, பிளாஸ்டிக் டப்பால போட்டு 3 மாசம் வரைக்கும் தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இந்த மாவு யூஸ் பண்ணும்போது நல்ல வாசமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த பாக்கெட் மாவுல இந்த அளவுக்கு வாசம் வரதுக்கு வாய்ப்பில்ல. நல்லா சுத்தமாவும், நல்லா வாசமாவும் இதில செய்ற டிஷ்ஷு நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். கண்டிப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஷேர்